வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரிக்கை. சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டு போர்க்களமாக மாறியது போராட்டக்களம். பேக்கரியில் மாமூல் கேட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் 2 பேர் கைது. கை கால்கள் முறிவுடன் சம்பவ இடத்தில் விசாரணை. புதுச்சேரியில் காணாமல் போன 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 168 செல்போன்கள் பறிமுதல். உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் இணையவழி காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து தொகுதியில் அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றாக மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து முழுமையாக நிறைவு செய்து வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சாலை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், சாலை அமைக்கும் போது மக்கள் எவ்வாறு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது குறித்து அப்பகுதி மக்களிடம் கலந்தாலோசனையில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் நிர்வாகிகள் சங்க தேர்தல் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக கடந்த 1 மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட வியாபாரிகள் இன்று காலை ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர். ஆனால் திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட கம்பன் கலையரங்கில் இருந்து அண்ணா சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் ஓடி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயலும் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களும் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர். இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், முதலமைச்சரின் தூண்டுதலின் பேரில் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் உடனடியாக ரத்து செய்யப்பட்ட தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.
பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் பெத்துசெட்டிப்பேட்டை அரசு பள்ளிக்கு கட்டி கொடுக்கப்பட்ட கழிப்பறையை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசெட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் சுகாதாரமான கழிப்பறை வேண்டுமென்று பள்ளி நிர்வாகம் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வழங்கி புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கழிப்பறையை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த பள்ளியின் வட்ட ஆய்வாளர் மரியாதைக்குரிய மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சகோதரர் மாதிரி நம்முடைய எம்பி அவர்கள் எது சொன்னாலும் சாலை வசதியாக இருக்கட்டும், ஒரு கட்டடமாக இருக்கட்டும், எதை பணம் முடங்கிருக்கு அவங்க கொடுத்த பணம் இதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. அதாவது எந்த பயிர் பண்ணாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடாது. புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரிக்கை கொடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மையே சேவை 2025 மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடை கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே குப்பை அள்ளும் பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் குப்பை அள்ளும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு, தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய முதலமைச்சர், தூய்மை பணியாளர்கள் திடீரென்று வேலை நிறுத்தம் செய்கின்றனர். அதனால் குப்பை அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது என்றும், எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். அது மாதிரி இல்லாமல் குப்பைகள் தேங்குகிற செய்தி ஏன் வருகிறது? 2 நாள் குப்பை தேங்கினா எப்படி இருக்கும்? ஒரு மார்க்கெட் 2 நாள் குப்பை தூக்கு எப்படி இருக்கும்? அதோட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? புதுச்சேரியில் 2 இடங்களில் தினமலர் வித்யாரம்பம் கோலாகலமாக நடைபெற்றது. கல்வி கோவிலுக்குள் மழலைகள் அடியெடுத்து வைத்தனர். தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் இதழ் நடத்தும் ஆனா ஆவண்ணா அரிச்சுவடி ஆரம்பம் எனும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளி, லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி என 2 இடங்களில் கோலாகலமாக நடைபெற்றது.
புதுச்சேரி தினமலர் நாளிதழ் வெளியீட்டாளர் வெங்கட்ராமன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், ஜிப்மர் இயக்குனர் வீர்சிங் நேகி, தி ஸ்காலர் பள்ளி சேர்மன் பழனிவேல், தாளாளர் சுரேஷ், நிர்வாக இயக்குனர் சரஸ்வதி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்ரன், சுகாதாரத்துறை இயக்குனர் செப்பேல் ஆகியோர் துவக்கி வைத்தனர். ருசி பலூன் மொபைல் மூலம் முன்பதிவு செய்திருந்த பெற்றோர் தங்களது குட்டி குழந்தைகளுடன் காலை 7 மணி முதலே நிகழ்ச்சிக்கு அலையலையாக வர துவங்கினர். வாசலிலேயே குழந்தைகளுக்கு ருசி நிறுவனத்தின் பலூன்கள் கொடுத்து வரவேற்க அவர்களின் உற்சாகத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் அளவே இல்லை. பெற்றோர்களின் கையை பிடித்தபடி பலூன்களுடன் அங்கும் இங்கும் நடந்து செல்ல கல்விக்கான அடித்தளமே அழகாக இருந்தது. பின் பெற்றோர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு மழலைகள் வரிசையாக வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர். ஆரம்பித்த ஆளுமைகள் தொடர்ந்து கணபதி பூஜை, சரஸ்வதி பூஜையுடன் அமர்க்கலமாக வித்யாரம்பம் நிகழ்ச்சி துவங்கியது. பெற்றோர்கள் தங்களது இஷ்ட தெய்வம், குல தெய்வத்தை வணங்கியபடி நிற்க மழலைகளை தங்களது மடிகளில் அமர வைத்து ஆளுமைகளில் சிறந்த சிறப்பு விருந்தினர்கள் அக்குழந்தைகளின் ஆட்காட்டி விரல் பிடித்து நெல் மணியில் ஓம் என்ற பிரணவத்தை எழுதினர். அடுத்து உயிரெழுத்தான ஆ எழுதி மழலையின் கல்விக்கான அடித்தளத்தை துவக்கி வைத்து பிள்ளையார் சுழியிட்டனர். கல்வியிலும் வாழ்விலும் சிறந்து விளங்க வேண்டுமெனவும் குழந்தைகளை வாழ்த்தினர். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி அருமார்த்தபுரம் மேம்பாலம் அருகே அல் அஃபா மேந்தி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரோடு தட்டாஞ்சாவடி அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகே அல் அஃபா மேந்தி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமரன், அனிபால் கென்னடி, SDPI கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் நிறுவனர்கள் பஜ்லுதீன், அப்துல்லா, முஸ்தபா விருந்தினர்களை வரவேற்று மகிழ்ந்தனர். இங்கு மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, ஃபிஷ் மந்தி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தந்தூரி வகைகள் என அனைத்தும் நியாயமான விலையில் சுவையாக கிடைக்கும் என்று கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பேக்கரியில் மாமூல் கேட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளின் கை கால்கள் முறிவுடன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி எல்லை கோட்டக்குப்பம் அருகில் பேக்கரியில் மாமூல் கேட்டு பட்டா கத்தியுடன் கடையை அடித்து உடைத்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சின்னக்கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அப்பு என்கிற ஜவஹர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். தப்பி ஓடிய ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோட்டக்குப்பம் பகுதியில் மறைந்திருந்த ரவுடிகளை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்ல முயன்று தடுமாறி கீழே விழுந்து கை கால்கள் முறிவு ஏற்பட்ட நிலையில் 2 குற்றவாளிகளின் கைகளிலும் மாவுக்கட்டு போடப்பட்டு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயம் தளம் அமைக்கும் பணியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பார்வையிட்டார். வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்தின் திருப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி பூமி பூஜை நடைபெற்று பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் திருப்பணி நிறைவு பெற்று எதிர்வரும் தை மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் பூர்வாங்க பணிகள் நடைபெற்று அதன் மேற்கூரை அமைத்திட கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பாலமுருகன், கணேஷ், ஆனந்த் பெரியண்ணாசாமி, சங்கர், ரமேஷ், வீரமணி, காத்தவராயன், ராஜேந்திரன், சண்முகம் மற்றும் திருப்பணி குழுவினர் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியை புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் அரசு தொடக்க பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். புதுச்சேரி அரசு மாணவர்களின் கல்வி நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிடம் வி மணவெளி பகுதியில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் அரசு தொடக்க பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 4 திருவரசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியர், ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானவில் நகரில் 1,23 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானவில் நகரில் 1,23 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மேற்பார்வை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர் நெய்தல் தெருவிலிருந்து சுடுகாடு வரை செம்மங்குட்டை கால்வாயில் 3,51,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பின்புறம் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் உடனடியாக அந்த கட்டிடத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை கொடுத்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள சாமிநாத நாயக்கர் வீதியின் வழியாக தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்று வருகின்றனர். மேலும் அந்த வீதியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடம் ஒன்று பராமரிப்பின்றி சாலையில் விழும் அபாயத்தில் உள்ளதால் அவ்வழியாக செல்கின்ற பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். மேலும் அந்த கட்டிடத்தின் மீது பெரிய மரமாக அரச மரம் வளர்ந்துள்ளது. இதனால் எதிர்வரும் காலம் மழைக்காலம் என்பதால் இந்த பழமை வாய்ந்த கட்டிடம் மழையில் அதிகமாக சேதமடைந்து அவ்வழியாக செல்கின்ற பொதுமக்கள் மீது விழாமல் இருப்பதற்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமல் இருப்பதற்கு உடனடியாக அந்த கட்டிடத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் முக்கிய பிரமுகர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். எனவே புதுச்சேரி அரசு சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் கட்டிடத்தை உரிய நேரத்தில் அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் காணாமல் போன 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 158 மொபைல் போன்களை இணையவழி காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் காணாமல் போன மற்றும் தவறவிட்ட செல்போன்களை மீட்பதற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின்படி தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அந்த தனிப்படைகள் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சென்று காணாமல் போன அல்லது தவறவிட்ட செல்போன்களின் இருப்பிடங்களை கண்டறிந்து 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 158 செல்போன்களை மீட்டனர். இந்த செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்வு இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது செல்போன்களை வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் இணையவழி காவல்துறை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் செல்போன் மீட்பு குழுவின் பொறுப்பாளர்களான துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் ஊர்காவல் படை வீராங்கனை சுகன்யா மற்றும் இணையவழி காவல்துறையினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு டாக்டர் நாராயணசாமி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுயதொழில் செய்வதற்காக 10 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், சாலையோரம் உள்ள சிறு வியாபாரிகள் 5 நபர்களுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, சலவை தொழிலாளர்களின் தொழிலை மேம்படுத்த 5 நபர்களுக்கு மின் இஸ்திரி பெட்டி, மழையினால் சேதமடைந்த கூரை மற்றும் ஓடு வீடுகளுக்கு மழையிலிருந்து தற்காத்துக் கொள்ள 50 வீடுகளுக்கு தார்பாய்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 13 ஆட்டோ ஸ்டாண்டுகள் மற்றும் டாடா ஏஸ் லோட் கேரியர் ஸ்டாண்டுகளில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு 300 நபர்களுக்கு பரிசு பொருட்களை டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் நவராத்திரி மன்றம் விஜயதசமி 3ஆம் ஆண்டு சனிக்கிழமை கருட சேவை மற்றும் அம்பு எய்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மதிகிருஷ்ணாபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி தேவஸ்தானத்தில் நவராத்திரி மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் நவராத்திரி உற்சவம் ஆரம்பித்து தொடர்ந்து 9 நாட்களும் ஆலயத்தில் கொலு அலங்காரம் செய்து தினம்தோறும் தாயாருக்கும் கொலுவிற்கும் விசேஷ தூப தீப நெய்வேத்தியம் செய்து வந்த நிலையில் 1ஆம் தேதி அன்று நவராத்திரி உற்சவம் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு விஜயதசமியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம், சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இரவு 8 மணி அளவில் குதிரை வாகனத்தில் பெருமாள் சன்னதி புறப்பாடு மற்றும் வீதி புறப்பாடாக மேலதாளங்கள் முழங்க சன்னதி எதிரில் அம்பு எய்தல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் சக்கரவர்த்தி, உறுப்பினர்கள் வீரப்பன், மூர்த்தி, ராமு, ஏழுமலை, சிவபிரகாசம், சிவசங்கர், வேல்முருகன், சண்முக சுந்தரம், அழகன், முரளி, வெங்கடேச பெருமாள், மாரியப்பன்,
ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் செய்திருந்தனர். பரிக்கல்பட்டு பகுதி மக்களின் நலன் கருதி தற்காலிக இலவச வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாடு செய்து பொதுமக்களிடையே ஒப்படைத்தார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பரிக்கல்பட்டு கிராமத்தில் இருந்து கொமத்தான்மேடு, ஆராய்ச்சி குப்பம், பாகூர் வழியாக புதுச்சேரிக்கு 17A என்கிற PRTC பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. இந்த பேருந்து பழுது மற்றும் விழுப்புரம் நாகை புறவழி சாலையால் வழித்தடம் தடைப்பட்டதால் அதன் இயக்கம் 4 ஆண்டுகளாக தடைப்பட்டது. பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் முயற்சியால் பரிக்கல்பட்டு பாகூர் வரை PRTC சார்பில் மினி பேருந்து இயக்கப்பட்டது. அதில் பாகூருக்கு வர 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. அங்கிருந்து தனியார் பேருந்தில் புதுச்சேரிக்கு கூடுதலாக செலவிட வேண்டிய நிலை இருந்ததால் மினி பேருந்து சேவைக்கு போதிய வரவேற்பு இல்லை. இந்த நிலையில் பரிக்கல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் ஏற்பாட்டின் அடிப்படையில் ஆராய்ச்சி குப்பத்தில் இருந்து பாகூர் வரை தற்காலிக இலவச வாகன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பயன்பாட்டிற்கு அவர் அர்ப்பணித்தார். தற்காலிக இலவச வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு நன்றி தெரிவித்த அப்பகுதி மக்கள் நிரந்தரமாக PRTC பேருந்தை இயக்கிட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். JS UPVC விண்டோஸ் அண்ட் டோர் நிறுவனத்தில் ஆயுத பூஜை விழா மிக விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள கொருக்குமேடு பகுதியில் இயங்கி வரும் JS UPVC விண்டோஸ் அண்ட் டோர் நிறுவனத்தில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிறுவனத்தில் உள்ள அனைத்து இயந்திரங்களுக்கும் பூஜையிட்ட பிறகு தோரணங்கள் மற்றும் வாழை கன்றுகளையும் காகித பூக்களாலும் அலங்காரம் செய்து படையலிட்டு ஆயுத பூஜை விழாவை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆயுத பூஜை வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து பாராட்டினார். மேலும் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற உரிமையாளர் கூறுகையில், வருடத்திற்கு ஒருமுறை ஆயுத பூஜை விழா வருவது வழக்கம். அப்பொழுது நம்முடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக செயல்படுகின்ற இயந்திரங்களுக்கு படையலிட்டு அங்கு பணிபுரிகின்ற பணியாளர்களை கௌரவித்தும் அதற்கு பூஜை செய்வது வழக்கம். அதன் பெயரில்தான் ஆயுத பூஜை என்று முன்னோர்கள் கூறினார்கள். எங்களிடம் UPVC சம்பந்தப்பட்ட விண்டோஸ் அண்ட் டோர் மற்றும் ஜன்னல் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து அவைகளை வீடு மற்றும் பெரிய நிறுவனங்களில் பயன்படுத்துவதற்காக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. நிறுவனத்தின் மூலம் குறைந்த விலையில் செய்து தருவதாகவும் பல வருடங்களாக இந்த நிறுவனத்தை இயக்கி வருவதாகவும் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பான படையலிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். அதேபோல் எங்களிடம் பணிபுரிகின்ற ஊழியர்களின் மனதை புரிந்து கொண்டு செயல்படுகிறேன் என்றும், மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து என்ஜினியர்களுக்கும் எங்களுடைய ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுவையில் வடமாநில ஆண்கள் மற்றும் பெண்கள் வண்ணமயமான உடை அணிந்து தாண்டியா நடனம் ஆடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. நவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் வட மாநிலத்தவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் துர்கா பூஜை நடத்தி தாண்டியா நடனமாடி துர்கா தேவியை வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுவையில் வசிக்கும் ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து தனியார் மண்டபத்தில் துர்கா பூஜை நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் வண்ணமயமான பாரம்பரிய உடைகளை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான மரக்குச்சிகளை கைகளில் ஏந்தி வட்டத்தில் சுழன்று தாளத்துடன் தாண்டியா நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடனமாடியவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் பாதுகாப்பு சுவர் அமைத்தல் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷின் முயற்சியினால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட நிதியிலிருந்து 2,08,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சண்முகாபுரம் அணைக்கரை வீதியோர ஓடையில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மத்திய கோட்ட நிதியிலிருந்து 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
அணைக்கரை வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 2,57,40,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அப்பகுதிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். RSS நூற்றாண்டு நிகழ்ச்சி மற்றும் விஜயதசமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங்கம் சார்பில் RSS நூற்றாண்டு நிகழ்ச்சி மற்றும் விஜயதசமி விழா பாகூர் மணிக்கூண்டு அருகே கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பாகூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனசேகர் தலைமை தாங்கினார். முன்னாள் சர்வீஸ் அதிகாரி குமரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் RSS தென் பாரத தலைவர் மானனீய வன்னியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை RSS மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் அரவிந்தன், பாகூர் ஒன்றிய தலைவர் ராதா ஆகியோர் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த முட்டியூரில் ஸ்ரீ பண்டரிநாதர் 113வது ஆண்டு பஜனை மகோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பண்டரிநாதர் 113வது ஆண்டு பஜனை மகோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் விளங்கும் எம்பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு சுவாமி பிரபந்த கோஷங்களோடு வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரிக்கை. சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டு போர்க்களமாக மாறியது போராட்டக்களம். பேக்கரியில் மாமூல் கேட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் 2 பேர் கைது. கை கால்கள் முறிவுடன் சம்பவ இடத்தில் விசாரணை. புதுச்சேரியில் காணாமல் போன 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 168 செல்போன்கள் பறிமுதல். உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் இணையவழி காவல்துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.